ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் வரவழைத்து நீ வாழக்கூடிய இந்த எதிர்காலத்தை, உனக்கு வரப்போகும் எதிர்காலத்தை வளமானதாகவும் வசதியானதாகவும் மிக சிறப்பானதாகவும் மாற்றி அமைக்கத்தான் இரண்டில் ஒன்றை தொடச் சொன்னேன். இது இரண்டுமே உனக்கு துணையா இருந்து இனி உன் வாழ்வில் நல்லதையே நடத்தி முடிக்கும். ஆம் என் செல்வமே, இனி நீ எங்கே போனாலும் நானும் என் மயிலும் உனக்கு துணையாய் வந்து உனக்கான வேலைகளை மிக சிறப்பாய் சுலபமாய் முடிச்சு கொடுக்க போகிறோம். அதே போல் என்னுடைய இந்த வேலானது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி எறிந்து தூரமாய் வச்சு உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அழிவை உண்டாக்கி அவர்களுக்கு நல்ல புத்தியை வரவழைச்சு உனக்கான வெற்றியையும் தரக்கூடிய வெற்றி வேலாக மாறப்போகுது. இனி உன் வாழ்க்கையில் நீ எதை செஞ்சாலும் அது உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெற்றியையும் நிரந்தரமாய் கொடுக்கும்படி அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு தான் அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக அனுப்பி வைத்துள்ளேன் என் செல்வமே. முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ போராடிக்கிட்டு தான் இருக்க. இருந்தாலும் உன் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கும்படி நிகழ்வுகள் செய்து, அதாவது உறவுகளை இழக்க நேருது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அது உன்னை விட்டு விலகி போகுது. இருந்தாலும் கூடிய சீக்கிரமே நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சுவாரஸ்யமான சந்தோஷமான விஷயத்தை உன்வசம் உன்னிடமே நான் ஒப்படைக்கத்தான் போகிறேன் என் செல்வமே. சில நேரங்களில் நீ என் மேலே அன்பு வச்சு, சில நேரங்களில் என் மேலே நம்பிக்கை வச்சு கோவில் உண்டியலில் வந்து எனக்காக காசு போடுற. ஆனால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது என் செல்வமே. தான தர்மத்தில் அது சேர்த்தியும் கிடையாது. எனக்காக நீ செய்கிறதுன்றது சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் எனக்காக நாம் அன்பு கொண்டு நம்பிக்கை உண்டு கோவில் குண்டியலில் கோடி கோடியாய் நீ கொட்டுவதை காட்டிலும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் ஒருவேளை நீ வயிறார உணவு கொடுத்தா போதும். அது மிக பெரும் புண்ணியமாக தான தர்ம செயலாக உன் வாழ்வில் மாறி உனக்கான நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்வமே. ஏமாற்றங்கிறது உன் வாழ்க்கையில் புதுசு கிடையாது. ஆனால் நீ ஏமாறும் விதம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் புதுசு புதுசாக உன்னை ஏமாத்துறாங்க. நீ யோசிக்காத வகையில் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பது தானே உண்மையாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லவங்கன்னு நினச்சவங்கெல்லாம் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. இவங்க சரியாக செய்வாங்க, சரியாக இருப்பாங்கன்னு நினச்சவங்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னை ஏமாற்றி ஏமாற்றத்தில் புது புது முறைகளையும் புது புது அனுபவங்களையும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? என்ன செய்கிறது? கலியுக காலத்தில் யாரும் இங்கு யாரையும் நம்ப முடிவதும் இல்லை. யார் யாரால் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு ஆண் தவறு செஞ்சால் அந்த குடும்பம் மட்டும்தான் அழிஞ்சு போகும். ஆனால் ஒரு பெண் தவறு செய்தால் அந்த வம்சமே அழிந்துவிடும் அல்லவா? என் அன்பு பிள்ளையான நீ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கூட தவறான வழியில் போகவும் வேண்டாம், தவறான விஷயங்களை யோசிக்கவும் வேண்டாம். நீ கலங்கி நிற்கும்போது நான் வரலைங்கிறது தானே உன்னுடைய வருத்தமாக இருக்குது. இத்தனை நாட்களாக உன் வேண்டுதலை நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கேனே தவிர எதையுமே உனக்காக செஞ்சு கொடுக்கல, நிறைவேற்றி கொடுக்கலன்னு நீ தவறாக யோசிக்கிறாய் என் செல்வமே. நான் உனக்காக வராவிட்டால் என்ன? நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சு உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னுடைய கஷ்டங்களை ஒன்றுமில்லாததாக நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். மனிதனின் உயிரே இங்கே நிரந்தரமாக இல்லாத இந்த உலகத்தில் சில உறவுகள் எப்போதும் உன் கூட எப்பவும் போல் அன்பா பாசமாக நிரந்தரமாக உன் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? எந்த மனிதரும் எந்த உறவுகளும் எப்போது யாரை வேண்டுமானாலும் கலட்டி விட்டு போயிடுவாங்க, யாரிட வேண்டுமானாலும் பிரிந்து விட்டு போகவும் செய்வார்கள். அப்படித்தானே இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ எதையும் நிரந்தரமாக நம்ப வேண்டாம் என் செல்வமே. சில நேரங்களில் சில இடங்களில் நீ எந்த செயலையும் செய்யாமல் வெறும் பார்வையாளராக இருப்பது தான் உனக்கான நல்லதாக இருக்கும். ஏன் எல்லாவற்றுக்கும் நீ பதில் சொல்ல நினைக்கிற?
ஆனால் இப்படி ஏமாற்றுக்காரர்களுக்கும் துரோகிகளுக்கும் கிடைச்ச சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் நிரந்தரமாக கொடுக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் அவர்கள் தன் தவறை உணர்ந்து தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நான் கொடுக்கும்போதே அதை புரிந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அதற்குரிய தண்டனை என்னிடமிருந்து மிக அபாரமானதாக அபரிமிதமானதாக அவர்களுக்கு கிடைக்கும். என் செல்வமே, நீ கவலைப்படாத. நீ நேர்மையாக இருக்கிறதுனால தான் மனசில் பட்டதோ பட்டுன்னு சொல்கிறாய், திமிராகவும் பேசுகிறாய். உன் திமிரை யார் தவறாக எடுத்துக்கொண்டாலும் நீ கவலைப்பட வேணாம். நீயா இரு. உண்மையா நேர்மையா வாழக்கூடிய உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். சந்தனத்தை துண்டு துண்டாக வெட்டினாலும் அது எவ்வளவு சிறியதாக கரைஞ்சே போனாலும் அதிலிருந்து வரக்கூடிய மனம் மாறாது தானே? அதே போல நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த போதும், வறுமையிலே வாழ்ந்த போதும் கூட யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணமோ யாரையும் இயக்கக்கூடிய எண்ணமோ உனக்குள்ள வந்ததில்லை. உனக்குள்ளேயும் எவ்வளவோ கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கு. ஆனால் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என நம்பிக்கையோடு இரு என் செல்வமே. எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் தான் சரியாக வாழ்கிறேன்னு நினச்சி யாரும் இங்கே ஆட்டம் போடவும் வேணாம். அப்புறம் காலம் ஓட விட்டு துரத்தி அடிக்கும்போது அவஸ்தைப்படவும் வேண்டாம். என்ன கிடைக்குதோ என்ன நடக்குதோ அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக நீ இரு. வசதி படைத்தவர்களாலும் வாங்க முடியாத ஒன்று மன நிறைவு தானே. இங்கே காசு பணம் வச்சிருக்கவன் எல்லாம் வசதியாக வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே ஏழையாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைச்சதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள்தான் பணக்காரர்கள்.